ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுக்கு பிரபல யோகாதிபதியே சனீஸ்வர பகவான் தாங்க. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டாலே நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியுங்க. எடுத்ததெல்லாம் இனிமேல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தொடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளை உண்டாக்குங்க. அதே மாதிரி உங்கள் மனசில் இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஒரு தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் நம்மால் ஜெயிக்க முடியும், எதையும் நம்மால் சமாளிக்க முடியும், நாம் தான் எல்லாம். நம்ம மனசை நாம் தயார்படுத்திக்கிட்டோம்னா, நாம் மனநிலையில் குணநிலையில் உறுதியாக இருந்துட்டோம்னா நம்மால் முடியுங்கிற எண்ணத்தை உருவாக்குவாருங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்ததுனால எல்லா வகையிலுமே இனிமேல் லாபம் உண்டு. அதே மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாருங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல இது வரைக்கும் உட்கார்ந்து வேலையில் எப்போ பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்தாரு. இனிமேல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும். இந்த வாரம் என்னாகுமோ, அடுத்த வாரம் என்னாகுமோ, இந்த வேலையில் நம்மளை வச்சுப்பாங்களோ வச்சுக்க மாட்டாங்களோ அப்படின்னு இருந்த பயநிலை மாறும். மற்றபடி இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டத்தையும், முதல் தரமான ராஜயோகம், அதாவது வீடு மன சொத்து வாங்கிறது, நகை நட்டு வாங்கிறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது, வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுன்னு மிகப்பெரிய ராஜயோகத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க. மேலே மேலே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு திருத்தணி அருகில் இருக்கக்கூடிய திருவாலங்காட்டில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் சென்று வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை நோயாளிக்கு மருந்து வாங்கிறதுக்கான உதவிகளை கொஞ்சம் செய்து கொடுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க.